எல்லாமே நல்லா இருக்கு. படம் வெறித்தனமா இருந்தது. ஒரு சூரிய அன்பான ஃபேனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ண படம் இது. என்னால பேசவே முடியல, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி செமையா செஞ்சுட்டாரு. சாயப்ப மியூசிக், சூர்யாலாம் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. பக்கா காட் மோடு. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. எடி சொல்லிட்டு ப்ரோ 2 நாளா இந்த கட்டியே கருப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 2 நாள் கழிச்சு வந்ததுக்கு ஒர்த்தா இருக்கா? ஒர்த்தா இருக்கு. தியேட்டர்ல பார்க்கிறதுக்கு நல்ல ஒர்த்தான படம். ஃபேமிலியோட செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேனுக்கு, ஃபேமிலியோட செகண்ட் ஹாஃப் எப்படி பண்ணிருக்காரு? பயங்கரமா பண்ணிருக்காரு. என்ன ப்ரோ? பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா அண்ணனுக்கு சரியா இந்த மாதிரி படத்தை யாருமே கொடுக்கல ப்ரோ. செம்மையா கொடுத்துருந்தாங்க. அதுல கிளாஸ் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் தம்பி கடைசி கேமியோல வந்தாரு ப்ரோ. சாப்பிட்டு போயிட்டாரு ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. சூர்யா எப்படி பண்ணிருக்காரு? அவர் சொல்ல வேணாம் ப்ரோ. இந்த ஆக்டிங் தான் போட்டிருக்கல. இதான் ப்ரோ 2 வாரம் கழிச்சு 2 நாள் கழிச்சு டிலே ஆகி ரிலீஸ் ஆனது வந்து ப்ரோ பப்ளிசிட்டி இன்னும் அதிகமா இருக்கு ப்ரோ. ஃப்ரீ ப்ரமோஷன் மாதிரி. இப்ப பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு புக் ஆகுது மட்டும் பாருங்க. இப்ப வர்றவங்க கேளுங்க, எவ்வளவு எனர்ஜியா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க கேளுங்க ப்ரோ. படம் ஒர்த்து ப்ரோ. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. பாலாஜிக்குமே பில்டப்லாம் இருக்கு. அதுக்கான அந்த டியூனுமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பரா போட்டு. பாலாஜி எப்படி பண்ணிருக்காரு? செம்மையா பண்ணிருக்காரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் ரோல் அடாப்ட் ஆயிருக்காருங்க. அவர் வந்து என்ன சொல்றது, இது வந்து வில்லன் ரோல் மாதிரி எனக்கு தோணல. ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் இருந்தா எப்படி இருக்கும், விசஸ் கடவுள் எப்படி இருப்பார் அந்த மாதிரி. இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜியோட பர்சன்ட் ஜாஸ்தி, சூர்யா அது கம்மி. அதுல ஏதாச்சும் உங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. ஈக்குவல் பிரசன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சாமி வந்து எல்லா டைமும் இருக்க முடியாதுல்ல. சாமி அருள் எப்பயா தானே கிடைக்கணும். சோ அதனால வந்து சூப்பரா சோ என்ஜாய். செம்மையா என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலிக்கு. கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து கடவுளோட அருள் பெற்று வாங்க. எல்லாரும் கருப்பசாமி அருள் வரும் உங்க எல்லாருக்கும். தாண்டி வந்ததே பெரிய விஷயம். அதுவும் வந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்கு. கருப்பசாமியே வந்து இறங்கின மாதிரி தான் எல்லாரும் வந்து ஆடிக்கிட்டு இருந்தோம். இல்லை இது இன்னும் 4-5 தடவை பார்த்தா கூட இந்த வெறி வந்து அடங்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஆர்ஜேபி டைரக்ஷனில் ஆர்ஜேபி ஆக்டிங் எல்லாமே மஜாவாக இருந்துச்சு. ஆர்ஜேபியும் சூர்யா இந்த ஆப்போசிட் ரோல்ஸில் இருந்த காம்போ வந்து வேறு லெவலில் வந்து சீட் ஆகிருக்கு. த்ரிஷா மேமும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் மெயின் கேரக்டர் எனர்ஜி மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இருக்க எல்லா கேஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இன்னும் ட்ரெய்லர் தான் படம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் தெர் ஆர் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட தாண்டி இன்னும் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நேரில் வந்து விட்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். எல்லோரும் வந்து கைவிட்டுறாதீங்க. நம்ம அண்ணன் எந்த ஃபேன்னாலும் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. யூ வில் ஆல்சோ என்ஜாய் இட். இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சிம்பிள் கான்செப்ட். நேர்மையாக இருங்க, இல்லைன்னா வந்து கருப்பசாமி காட்ட வேண்டியதை காட்டிடும் அந்த மாதிரி. சாய் அபியாங்கர் வந்து வேற லெவலுங்க. ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் சாய் அபியாங்கர். அவரோட மியூசிக்கில் சூர்யானோட ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது, ஃபைட்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. சாய் அபியாங்கர் வி லவ் யூ. அவ்வளோதான். ரொம்ப அக்செப்டபுளாக இருக்குது. சூப்பர்ஃபிஷியலாகவே எந்த இடத்துலையும் தோணலை. ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் சும்மாவே நாங்கள் சூர்யா நம்ம கடவுள் மாதிரி தான் பார்ப்போம். இந்த படம் வந்து எங்களுக்குன்னே எடுத்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் சூர்யானா ஒரு கருப்பசாமி தான். அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ இந்த படம் வந்து மஜாவாக இருந்துச்சுங்க. படம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. விஷுவல் சூப்பராக இருந்துச்சு. சூர்யா எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு. கருப்பசாமி சூப்பராக. நிறைய இஷ்யூஸ் அப்பெல்லாம் வந்திருக்கு. ஸோ பெருசாக நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா எல்லாருமே சூப்பராக பண்ணி. சாமி படம் மாதிரி இதுவாக இருக்கா இல்லை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும்? மேக்ஸிமம் சாமியோட இது வேறு மாதிரி இருக்குது. அது ஓகே, அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அக்செப்ட் நல்லா தான் இருக்குது. ஒரு நல்ல குட் ஸ்டோரி. சிம்பிள் சட்டிலாக போயிருக்கு. நல்லா இருக்குது. சாயோட மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா, படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் மியூசிக். சூப்பர். இந்த லைன் பாடல, இந்த லைன் வேணா கரெக்டாக இந்த டைமிங்கில் வந்து ஷூட் ஆகிருக்கும். பாட்டோட கார்மேகம் சூழ்ந்துருச்சு கருப்பா, காலமும் நேரமும் உனக்காகத்தான் காத்து கிடக்குது. வாகருப்பா ஏங்க இருப்பா, கண்ணு 2 செவந்துருச்சு செவப்பா, தீப்பொறியில் நீ வருதன்னு இருப்பா, நீ எப்ப வருதன்னு சொல்லினா
வந்து தரமாக இருந்தது, பிளாஸ்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் வேறு லெவலு, அதேமாதிரி அபயங்கோட மியூசிக்கும் வேறு லெவலு. உண்மையாக சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் டயட் ஃபேன் ஆஃப் சூர்யா, நான் வந்து டயட் ஃபேன் ஆஃப் அஜித் குமார். தான் ரொம்ப படத்தை என்ஜாய் பண்ணாரு அஜித் குமார். ஏன்னா நான் வந்து மியூசிக் அந்த லெவலு வேறு லெவல் போட்டிருக்காரு சாயா பங்கர். உண்மையிலே தரமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் சீட்லேயே இல்லை, நான் பிளாஸ்ட்டு தொண்டை சுத்தமாக போயிடுச்சு. அவர் சொல்கிற மாதிரி தான் இப்போ சொன்னார், அதே மாதிரி தான் முடிஞ்சிச்சு. எல்லாம் குட். மியூசிக்ல படமே பெஸ்ட் தான் ப்ரோ, எதுலையுமே குறை சொல்ல முடியாது. மியூசிக்கு, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங்கு எல்லாமே தரமாக இருக்கு. என்ன சொல்றது, எல்லாரும் வந்து அதிகம் ஃபேமிலியே வந்து பாருங்க ப்ரோ படத்தை. உண்மையிலே நிறைய பேர் என்ன சொல்றது, இந்த ஆன்லைன்ல பார்த்து எல்லாம் தவிர்த்துட்டு தியேட்டர் வந்து பாருங்க, ஃபேமிலியா வந்து பாருங்க. அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அந்த மொமெண்ட்ஸ் நீங்க தியேட்டர்ல இல்ல ப்ரோ, அது என்ன சொல்றது, அது வந்து சாமி படம் மாதிரி கிடையாது. கதையே கான்செப்ட் கரெக்டா டிஃபரெண்டா யூஸ் பண்ணிருக்காரு, கரெக்டா சூஸ் பண்ணிருக்காரு. சாமி படமா இருந்தாலும் இப்ப சாமிக்கும் நான் சாதாரண மனுஷன்னா எப்படி இருக்கும் படம், ஒன் சைடா போற மாதிரி இருக்கும். அதை ஜஸ்டிஃபை பண்ணி கரெக்டா காமிச்சிருக்காங்க, ஈக்குவலான பவர்ல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. கேமியோலாம் இல்லை ப்ரோ, நிறைய ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கு. அவ்வளோ அதெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே ஏன்டா இது வச்சோம் அப்படின்லாம் இல்லை, டிஃபரெண்டா இருக்காது, கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் கேமியோ சர்ப்ரைஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு, அது படத்துல பாருங்க, நான் ஸ்பாயில் பண்ணல. எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. கம்பேக் ப்ரோ, ஷார்ட் கம்பேக்.